செப்டம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் யோவான் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமேன். முதலாவது, எதனால் இந்த துக்கம் நமக்குள் வருகிறது? நாம் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காத போதும், எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் போதும் அது நம்மை சோகத்துக்குள்ளாக கொண்டு போய் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கச் செய்து மிகுந்த துக்கத்தை நமக்குள் உருவாக்குகிறது. இதன் மத்தியிலும் ஒரு சில தேவ பிள்ளைகள் இதற்காக தேவனை நோக்கி மிகவும் அழுது ஜெபிப்பார்கள். ஆனாலும் எந்த ஒரு மாற்றமும் பதிலும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற காலத்துக்குள் கிடைக்காததினால் மீண்டும் அதிக துக்கமடைவார்கள். முற்றிலும் தங்களுடைய சமாதானத்தை இழந்து போவார்கள். சந்தோஷம் இல்லாமல் முகம் வாடி போய் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, உங்களை விட அதிக துக்கங்களை சந்தித்தவர் வேதத்தில் உள்ள யோசேப்பு. சகோதரர்களின் அன்பை எதிர்பார்த்த யோசேப்பிற்கு சகோதரர்களோ பொறாமையையும் துரோகத்தையும் வெளிப்படுத்தினார்கள். எதிர்பாராத நேரத்தில் செய்யாத குற்றத்திற்கு பொய்யான குற்றச்சாட்டும் அதோடு சிறை தண்டனையும் கிடைத்தது. ஆனாலும் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஏன் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்? யோவான் 8:29 பார்க்கிறோம், என்னை அனுப்பின பிதாவானவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியென்றால் யோசேப்பும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்திருக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், சகோதரர்கள் மேல் எந்த ஒரு கோபமும் எரிச்சலும் காட்டவில்லை. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்திற்கு விலகி ஓடினார். தேவனை மகிமைப்படுத்தினார். ஒப்புக் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்தார். இப்படி எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு பிரியமானதை செய்தபடியால் கர்த்தர் யோசேப்போடு இருந்து உதவி செய்து நன்மைகளை காண செய்து யோசேப்பின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். எனக்கன்பானவர்களே, இந்த மாதத்தில் நீங்களும் யோசேப்பை போல தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடும் இருப்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.